சங்கீதம் 50 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, வெளியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணினா என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து ஆழமா நாம் கொஞ்சம் யோசித்தால் அதிலிருந்து 4 கருத்துக்கள் நாம் பார்க்க முடியும். ஆமென். 4 கருத்துக்களை நாம் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இங்க முதல்ல சொல்லப்படுது, வெளியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணினா என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்போ நம்முடைய வெளி என்ன? நம்முடைய வெளி என்ன? நம்முடைய வெளி ஸ்தோத்திர பலி. ஆமென். பாடலை பாடுறோம் இல்லையா? ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என்ன அப்பாவுக்கு. அப்போ ஸ்தோத்திர பலி, அதாவது இதே 50ஆம் சங்கீதத்திலே 23ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, He who offers a sacrifice of thanksgiving honors me. Amen. அப்போ ஸ்தோத்திர பலிகளை ஏறடிக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். வெளியினாலே என்னுடனே உடன்படிக்கை பண்ணினா என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. எல்லாவற்றையும் விட்டு, எல்லா காரியங்களையும் விட்டு பரிசுத்தத்தோடும் உத்தமமும் உண்மையாயும் ஒரு சிறு கூட்டமாய் நாம் ஓடி வந்திருக்கிறோம். எதுக்காக? ஹல்லேலூயா. பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிற அந்த சத்தம் கேட்கப்படுகிறார். ஹல்லேலூயா. எப்படியே எக்கால சத்தம் வானில் தொனிக்கிற நாட்கள் சமீபமாயிருக்கு. அநேக செய்திகள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது நம்முடைய ஆமென் வெற்றித்தவர் இறங்கி வருவார். அவர் வானமேகத்தில் இறங்கி வருவார். அன்றைக்கு நாம் எல்லாம் அவரோடு கூட போக ஆயத்தமாயிருக்கு. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற கருத்து, ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். என்ன? வெளியினாலே என்னுடனே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இப்ப நம்ம யோசிக்கணும், உபவாசத்தினுடைய 2ஆம் நாள் உண்மையிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா? யாரும் நாமே சொல்ல மாட்டீங்களா? நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள். அதாவது நம்மளுக்கே நம்ம மேல என்ன இல்லை, ஒரு உறுதியான நம்பிக்கை, தன்னம்பிக்கை இல்லை விட்டால் நாம் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை குறித்து நாம் பார்ப்பீர்களானால், இந்த பரிசுத்தத்தை குறித்து ஒரு பகுதியிலே பழைய ஏற்பாடிலே யாத்ராகமத்திலே 1வது கருத்து நாம் பார்க்க முடியும். 24ஆம் அதிகாரத்திலே யாத்ராகமம் 24 7ஆம் வசனத்திலே, ತರುವಾಯ ನಿಬಂಧನ ಗ್ರಂಥವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಜನರಿಗೆ ಕೇಳಿಸುವಂತೆ ಓದಿದನು. என்ன புஸ்தகம்? நிபந்தன கிரந்தம். நிபந்தன கிரந்தம்னு சொன்னாலனா நியம புஸ்தகம். ஆமென். அது சொல்லப்படுகிற நிபந்தனை, அதுல கச்ச நிபந்தனை. தேவனோடு சேரணுமானால், பரிசுத்தமாய் இருக்கணுமானால், பரிசுத்தமான அந்த வல்லமை நாம் அனுபவிக்கணுமானால் இங்கே ஒரு நிபந்தனையின் புஸ்தகம் இருக்கிறது. ஆமென். இங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த புஸ்தகத்தை திறந்து ತರುವಾಯ ನಿಬಂಧನ ಗ್ರಂಥವನ್ನು ನಿಬಂಧನ ಗ್ರಂಥವನ್ನು ತೆರೆದುಕೊಂಡು ಜನರಿಗೆ ಕೇಳಿಸುವಂತೆ ಓದಿದನು. ಅವರು ಕೇಳಿ ಯೆಹೋವನ ಆಜ್ಞೆಗಳನ್ನೆಲ್ಲ ನಾವು ಅನುಸರಿಸಿ ವಿಧೇಯರಾಗುವೆವು ಅಂದರು. விதேயராகுவது ಅಂದರು. ஆமென். பாருங்க, அப்போ அந்த புஸ்தகம் உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். தமிழ் அழகா இருக்கு.
உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இன்னைக்கு தேவப்பிள்ளையே, நான் சொல்றது நம்மளை குத்துற மாதிரி வசனம் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு குற்ற உணர்வு வரணும். அப்படின்னால் இது வேதம் சொல்றது அது எப்படி புறமா எடுத்தது? நெருப்பிலே இந்த செம்பை குணம் பண்ணி எடுத்தது போல எடுக்கப்பட்டது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மளே அப்படி நெருக்கி பிழிஞ்செடுத்துடணும். கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, என்னடா இப்படி எல்லாம் பேசணும் இல்லை. இந்த நாளில் நாம் காத்து இருக்கிறது நாம் பரிசுத்தமானது எண்ணப்படும்படிக்காக, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கும்படிக்காக, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக, தேவனோடு கூட வாழும்படிக்காக. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு இந்த இடத்தில் உடன்படிக்கையின் புஸ்தகம் ஒரு புஸ்தகம் இருக்கு. அதில் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது பாஸ்டருக்கு பிடித்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் கண்டிஷன்ஸ் இல்லை, இல்லை விசுவாசிக்கு பிடித்த மாதிரி, இல்லைன்னா தீர்க்கதரிசிக்கு பிடித்த மாதிரி. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அது விட்டு யாருக்கு இனி அப்போஸ்தலனுக்கு பிடிச்ச மாதிரி பேசுற மாதிரி இல்லை. வசனம் அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது ஏற்றவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஏற்றுகிறவனுக்கு ஏற்றுகிறதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை தேவைப்படும். குறை பண்றவனுக்கு பிரச்சனை தான். அது எப்படி இருக்கு அதே போல நம்ம என்ன பண்ணணும். ஹல்லேலூயா. அது நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டைவர்ட் பண்ணக்கூடாது. நம்ம சில நேரத்தில் அப்படிதான், இல்லை பரவாயில்ல, ராங். நேமத்து உடன்படிக்கையின் அப்போ நான் சொல்ல வந்தது, அவரோடு சேர்த்து இணைந்து இருக்கணுமானால், அவருடைய இடத்தில் சேரணுமானால் முதலாகவே இந்த நியம புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறதின்படி வாழும்படிக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். மகனே ஓடிவா, இளைப்பாறுதல் தந்திடுவா, என்னிடம் வருபவரே புறமே தள்ளுவதில்லை. அப்ப இயேசுவின் இடத்தில், ஆண்டவருடைய இடத்தில் வருகிறவரை அவர் என்ன பண்ண மாட்டார்? புறமே தள்ள மாட்டார். பட் ப்ராப்ளம், பிரச்சனை, இயேசு நமக்குள்ள இருக்கா இல்லை? இயேசுவோடு கூட நம்ம நடக்கணும். நம்ம இங்க வரும்போது இயேசுவோடு கூட தான் நடக்கும். இங்க இருந்து போகும்போது நம்ம கனவும் கூட நடக்கும். ஆமே. சொசைட்டிக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கும். ஆமே. காலேஜுக்கு போனா பசங்க கூட நடக்கும். வேலைக்கு போனா ஆபீஸாருங்க கூட நடக்கும். கடவுள் யாருன்னு? கடவுளா? யார் சொன்னது? ஹல்லேலூயா. ராங். எல்லா இடத்திலும் தேவ பிள்ளையா தான் இருக்கணும். தேவ வல்லமை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒன்னாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எடுத்த ஜனங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தோமோ கேட்டு வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்ன படியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து ஆமென் நடப்போம் என்றார்கள். எவ்வளவு அழகா இருக்கு. இஸ்ரேல் ஜனம் அந்த வார்த்தை கேட்டு அப்படியே செய்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, யாத்ராகமும் எடுக்க வேண்டாம், நீங்க வீட்டில் போய் வாசிங்க, நோட் பண்ணிக்கோங்க. 19ஆம் அதிகாரம் நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. ஜனத்தை பரிசுத்தப்படுத்தணும், நான் உங்க நடுவே இறங்கி வருவேன். அவர் ஜனங்கள் பரிசுத்தமாய் இருந்தார். மோசேயுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்பட்டார்கள். அவர் காத்திருந்தோம், தேவன் இறங்கி வந்தார். அப்ப எல்லாரும் முகம் குப்புறமாய் விழுந்தோம் அங்க எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எப்படி முகம்? ஏன்னா தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி நம்மளால என்ன பண்ண முடியாது, நிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். எசேக்கியேல் முகம் குப்புறமாய் விழுந்தது, தானியேல் முகம் குப்புறமாய் விழுந்தது. புதிய ஏற்பாடில் நம்ம வரும்பொழுது யோவானு அப்படி ஆகி போச்சு. ஆமே. ஆனா அந்த பிரசன்னத்தை பார்த்து அவரால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. யோவான் வெளிப்பாடு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தது எப்படி அவர் அதை குறித்து அவர் எழுதி வச்சிருக்கிறத பார்த்தா மிகவும் அழகா இருக்கு. அது படிக்கும்போதே நம்மளுக்கு ஒரு வல்லமா.
அப்படி அனுபவிச்சவருக்கு எப்படி இருக்கும்? ஆமே. அவருடைய கண்ணை குறித்து சொல்லுகிறார், அவருடைய ட்ரெஸ்ஸை குறித்து சொல்லுகிறார், அவருடைய முடியை குறித்து சொல்லுகிறார். ஆமே. அவருடைய முகத்தை குறித்து சொல்லுகிறார். அப்படி ஒன்னா குறித்து அவர் சொல்லுகிறார். ஆமே. அப்போ கண்ணு நம்ம பார்க்க முடியாது. கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எது சொல்லு? இந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. கண் இப்படி பார்க்க முடியாது. ஒன்னாவது நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த உடன்படியின்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ நாம் என்ன பண்ண வேண்டும்? அப்ப பிரியம் இல்லாதது என்ன? ஹலோ, அப்படியானால் தேவனுக்கு பிரியம் இல்லாதது என்ன? ஒரு பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 6 காரியம் எனக்கு அருப்பா இருக்கிறது, 7வது எனக்கு அருவருப்பா இருக்கிறது. 7வது எனக்கு வேதத்தில் எப்படி சொல்லப்படுகிறது? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த இடத்துல நான் பார்க்கிறோம்? 6ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் 6:16 ವಾಸಿಗೆ. 7 ಆತನಿಗೆ ಹಾಸ್ಯಗಳಾಗಿ ತೋರುತ್ತವೆ, ಯಾವುದೆಂದರೆ ಹೆಮ್ಮೆಯ ಕಣ್ಣು. 6ಆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ಯೆಹೋವನು ಹಾಗೆ ಮಾಡುವ ವಸ್ತುಗಳು 6 ಇವೆ. ಅದು ಎತ್ತನಾಮ ವಸನ? 16. ಫಸ್ಟ್ ಏನು ಅರ್ಥ? ಪಾತ ವಾಸ. ಹೌದು, 7 ಆತನಿಗೆ ಹಾಸ್ಯವಾಗಿ ತೋರುತ್ತವೆ. 16ಆம் ವಸನ ವಾಸಿಗೆ. ಯೆಹೋವನು ಹಾಗೆ ಮಾಡುವ ವಸ್ತುಗಳು 6. ಯಾರು ಹೇಗೆ ಮಾಡುವ ವಸ್ತುಗಳು? 6. ಯೆಹೋವ வெறுக்கிற 6 காரியங்கள். ஆமென். எது எது? 7 ಆತನಿಗೆ ಹಾಸ್ಯವಾಗಿ ತೋರುತ್ತವೆ, ಯಾವುದೆಂದರೆ ಹೆಮ್ಮೆಯ ಕಣ್ಣು. என்ன என்ன என்ன? ಹೆಮ್ಮೆಯ ಕಣ್ಣು. வெயிட். அவர் புஸ்தகம் திறக்கும்படி இருக்கிற கருத்துக்கள். நீ புஸ்தகத்தில் இதெல்லாம் இருக்கு. என்ன கண்ணு? ಹೆಮ್ಮೆಯ ಕಣ್ಣು. நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா நம்ம இல்லாத மாதிரி என்ன பண்ணுவோம்? நடி எப்படி வந்து சோமல் பாஸ் அப்ப எப்படி வந்தார்? இப்போ காட்டு வந்திருக்காரு. நான் எப்படி எப்படி வந்தார்? அப்போ இப்போ கார்ல வந்திருக்காரு. ஹல்லேலூயா. எப்படி எம்மையா? அதுக்கு தமிழ் என்ன சொல்றது? 6 காரியங்கள் கர்த்தர் வெறுக்குகிறார், 7வது அவருக்கு அருவருப்பா இருக்கிறது. ஆவியானவர் மேட்டுமையான கண், மேட்டுமையான கண். ஆமென். பாருங்க, கண்கள் அவர் எதுக்காக அழகாய் படைத்த கண்கள். சிலவங்க எப்படி எப்படி ஒன்று பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. கண் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சிலர் உங்களோட மூக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சிலர் சொல்லுவோம், ஐயோ காது எப்படி இருக்கு. சிலவங்களுக்கு இங்க இப்படி உள்ள போயிடும். அதுக்கு என்ன சொல்றது? எந்த இப்படி இருக்கு இப்படி இருக்கு என்ன சொல்றதுக்கு? என்ன அது என்னப்பா இப்படி உள்ள போயிருக்கும். இப்படி இப்படி சிரிக்கும்போது மட்டும் இப்படி என்ன ஆகும்? அது என்ன வந்து வருது? ஆமே. அது ஒரு அழகு. அப்படியே அழகா இருக்கு. கண்ணு பாரு, நல்லதா பார்க்கணும்னு வாங்க. இன்னைக்கு இப்போ தமிழ்நாடு பூரா போனோம். நம்ம இப்படி அந்த போர்டுங்க பார்த்து தான் போவோம். கேரளாவுக்கு போனாலும் அப்படித்தான். ஏன் எலெக்ஷன் எல்லாம் முடிச்சு யார் வெற்றி அடைஞ்சது, யார் ஜாஸ்தி ஆயிடுச்சு, யார் கம்மி ஆயிடுச்சு அப்படியெல்லாம் நம்ம பார்ப்போம். இனி போகிற வழிக்கு ஒரு தியேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு போஸ்டர் இருக்கும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது. கண்ணு. ஆமென்.
மேட்டுமையான கண்கள் உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவது என்ன? சுள்ளின நாளிகை. என்ன? சுள்ளின நாளிகை. நாம எல்லாம் சொல்லலாம் ஏடதே இல்லை. ஆமென். பொய் நாவு. அப்படியே கரெக்டா இப்படி பார்த்து போய் சொல்லணும். நானா நானா எப்போ? ஹல்லேலூயா. அதாவது இதை குறித்து நாம் ஆழமா படிக்க வேண்டியதா இருக்கு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. உபவாசத்தோடும் ஜெபத்தோடு நாம் நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறது வெறுமையை போகாத படிக்க, தேவ சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்காக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற கண்ணின் காட்சி என்ன? கர்த்தர் நம்ம கண்ணில் எதிர்பார்க்கிறது என்ன? ஹல்லேலூயா. இந்த கண்கள் நாம் எதிர்பார்க்கும்படிக்காய் உபயோகப்படுத்த வேண்டும். வாய். ஹல்லேலூயா. பொய் நாவு. பொய் நாவு. பொய் தான் பேசும். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, சபையே பிள்ளைகளே, நம்ம பிள்ளைங்கள் குழந்தைகள் நமக்கு கொடுத்தா நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் முன்னாடி போய் சொல்லக்கூடாது. ஆனா பிள்ளைகளே நம்மளே போய் சொல்லணும். காசு கொடுத்தவங்க ஃபோன் பண்ண என்ன பண்ணாங்க, ஏய் எடுத்து சொல்டா நான் இங்கே இல்லைன்னு. யாருக்கிட்ட சொல்றது? ஆமென். எடுத்து சொல்டா நான் இங்கே இல்லைன்னு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகளுக்கு போய் சொல்றதுக்கு யார் கற்றுக் கொடுக்கிறது? நான் சொல்றேன், நீ எடுத்து பேசுன என்ன, ஏன் பயப்படணும்? இல்ல கொடுக்கல, அவ்வளவுதான், போச்சு. 2 கத்துவான், ஆச்சு சார் கொடுக்க சொன்னா முடிஞ்சு போச்சு. அதே போல பிள்ளைகள் சொல்றது. அப்ப நிறைய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் தவறி போவதற்கு 110% காரணம் நம்ம தான். ஆமென். அவர்களை கண்டித்து வளர்த்து பாருங்க, இந்த கண்ணு போய் நான் போய் சொல்லக்கூடாது. ஆனா ஆலயத்தில் வந்தா நான் அப்படிதான் சோத்திரம் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. glory. ஹல்லேலூயா. பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுக்கு ரகசியமா வீட்டுக்கு வரணும். நான் வீட்டுக்கு போனோம், ஹவுஸ் விசிட்டிங் போனோம். ஒரு வீட்டில் நல்லா சன் டிவி ஓடிட்டே இருக்கு. என்ன ஓடிட்டே இருக்கு? அவங்களுக்கு தெரியல, நாம அந்த வெளியே எனக்கு கேட்குது, அப்படியே அடிக்குது. ஆமென். அது டிஷ்யூ விஜய் அப்படியே அடிக்கிறான். ஹல்லேலூயா. ஐயோ பாஸ்டர் வந்துட்டாங்க, டிவி ஆஃப் பண்ணு. நான் இப்படி பார்க்குறோம். பைபிள் வாசியானா இல்லை, டைம் இல்லை. ஜோப் பண்ணே டைம் இல்லை. ஜோம் பண்ண டைம் இல்லை. குடும்ப ஜோம் டைம் இருக்குது. பஸ் அவர் வரதுக்கு லைட் ஆச்சு. நானும் பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிட்றோம். பிள்ளைகளை உறுதியாக சொல்கிறோம், குடும்பமாக உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் கணவன் மனைவி பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, என்ன சந்தோஷம் சமாதானம் செய்யணும். இது பிள்ளைகிட்ட பேசுறதே இல்லை. பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறது இல்லை. என்ன வாழ்க்கை? கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படியா? தேவனை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தோம். நேற்று அவர் பேசும்போது சொன்னோம், அவங்க 10 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? நல்ல விதமா வளர்த்தணும். அந்த காலம் எல்லாம் பஞ்ச காலம். அன்னைக்கு எப்படி நடத்தணும்? இன்னைக்கு 2 பிள்ளைகளே வளர்த்துக்க பேட பாடு. தேவன் எடுத்து ஞானத்தை கற்றுக்கோ. ஒன்றும் சொல்ல வேண்டாம். அந்த கோல் எடுத்து இப்படி சென்டில் வச்சா போதும், நீ நினைக்கிற காரியங்கள் பிள்ளைங்க செய்வாங்க. இப்போ ரிமோட்டு கொர்றா இங்கே. அவன் எங்க சும்மா இருப்பா. ஏய் ஃபோன் கொஞ்சம் கொடுறா, ஒரு ஃபோன் பண்ணுறோடா. ஃபோன் யார் கொடுக்குறான்? பிள்ளைங்க சொல்றது மாதிரி இப்படி கேட்கணும் அப்பா அம்மா. அப்படி இருக்கு. எத்தனாம் கிளாஸ் படிக்குது? 1st ஸ்டாண்டர்டு. அவன் இப்படி பண்ணானா ஹல்லேலூயா. வேதத்தின் நியாயத்தின்படி அவன் நியாய புஸ்தகத்தில் இருக்கிறது ஒன்று. ஆமென். கண்கள் வந்துட்டு மெயின் மேட்டன்மையான கண்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. பொய் நாவு இருக்கக்கூடாது.
அங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஒன்று தான் எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது, பட் நேரம் பார்த்தாது. நான் வரும் நாள்கள் அதை பற்றி பேச வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது அந்த நியாய புஸ்தகத்தில் இருக்கிறது அதன்படி வாழும்படிக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. அது 2 கருத்துக்கள் தான் நான் சொன்னோம். ஒன்று கண்ணு சரியில்லை, வாய் அதாவது நாவு சரியில்லை. என் சின்ன வயசுல ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு எங்க சித்தி என்ன எடுத்து மடியில் உட்கார வச்சேன். நான் நினைச்சேன் ஏதோ சாக்லேட், அன்னைக்கெல்லாம் ஒரு சாக்லேட்லாம் கிடைக்குன்னா பெரிய விஷயம். அன்னைக்கு உட்கார வச்சு அந்த அந்த பச்சை மிளகா என்ன பண்ணிருக்கு, போய் பேசுறியா, நீ அப்படி பேசுறியா, என்ன பண்ணிட்டோம், அப்படியே வாய்க்குள்ள திருகி வச்சு. ஆமே, இப்படியெல்லாம் வாய் திறந்துட்டு இருந்தா பச்சை மிளகு வச்சிருப்பா. ஆமே, பிள்ளைங்களை கண்டித்து உணர்த்தி வளர்த்தணும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பயந்து தாயும் தகப்பனும் வாழ வேண்டிய ஒரு நாள் தான். தேவனுடைய குடும்பத்தில் அப்படி இல்லை, கரெக்டா இருக்கும். தேவனுடைய பரிசுத்தாவி, தேவனுடைய பெட்டகம் இருக்கிற வீடு எப்பவும் கீழ்ப்படுதல் நாவிதான் இருக்கும். தாய்க்கும் தகப்பனும் கீழ்ப்படுதல் அவர் வளர்ந்து வரும். ஏன்னா அங்க ஜபம் இருக்கும், தேவ பிரசன்னம் இருக்கும், எல்லாமே ஒரு பரலோகத்துக்கு சமமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்மளோட வீடு இப்போ எப்படி இருக்கு. நம்ம 2வது கருத்து உபாகமத்திலே டியூட்டரோனமி 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிங்க. ಯಾಕೆಂದರೆ ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನಿಗೆ ಮೀಸಲಾದ ಜನರಾಗಿದ್ದೀರಲ್ಲವೇ. ஏன் இப்படி இருக்கணும்? காரணம், நீயும் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற பேர் என்ன? பரிசுத்த விருத்தம். நம்மளை நாம் மாற்ற வேண்டிய இடத்தில் நாம் மாற்ற வேண்டும். இன்னைக்கு உபவாசம் 2ஆம் நாள். இதில் நம்மளை பரிசுத்தப்படுத்த வேண்டிய தினங்கள் இது. இந்த நாளில் நான் சொல்றது இந்த வசனம் நீங்க தியானம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனம் நீங்க ஒரு நாளுக்கு தியானம் பண்ண வேண்டும், இது அசை போட வேண்டும். ஆமென். மாடுகளை பார்த்துருக்கீங்களா? காலை நேரத்துல எல்லாம் நல்லா சாப்பிட்டு நைட் ஒரு 12 மணி 1 மணிக்கு இந்த மாட்டுக்கூடு பக்கத்தில் போனா அவன் என்ன பண்ண, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்களுக்கு 10 மாடு இருந்தது. எவ்வளோ புல் வெட்டுறது, போடுறது, குளிப்பாடுறது, சுத்தம் பண்றது, பால் கொண்டு போய் கொடுக்கறது, வருகிறது, இப்படிதான். அப்ப நம்ம ஆசைப்படுறோமா? நம்ம பார்த்தா அட்லீஸ்ட் இது ஜெப நாட்கள். நீங்கள் 1 மணி நேரமாச்சும் ஒரு நாளைக்கு ஜெபிக்கணும். ஒரு 1/2 மணி நேரமாச்சும் பைபிள் வாசிக்கணும். ஒரு 1/2 மணி நேரமாச்சும் அந்த வசனம் வசனம் தியானம் பண்ணணும். பண்றீங்களா? பண்ணினாத்தான் பதில் உண்டு. இதெல்லாம் நம்ம பண்ணாம இருந்துட்டு என்கிட்ட ஆண்டவர் பேசுனது அல்ல. 3 வருஷமா ஒருத்தங்கிட்ட பேசினாங்களா? எத்தனை வருஷமா? நான் சொன்னேன் 3 வருஷமா பேசி விளக்கம் ஆண்டவர் சொல்லி அது ஆண்டவர் பேசல. அதோட போன் கட் பண்ணணும். இப்போ வரைக்கும் அப்புறம் போனே இல்லை. எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கு? நான் விளக்க சொல்றோம். ஆண்டவர் பேசினால் விளக்கமா கிருத்தியமா பேசுவார். அழகா நம்மளுக்கு புரியுற விதமா தான் அவர் பேசுவார். அதான் பரிசுத்தாவி. அறவரையா பேச மாட்டார். கொஞ்சம் இப்போ பேலன்ஸ் 4, அதுக்கு அடுத்து 4 கொஞ்சம் அப்படி வைக்க மாட்டார். இப்ப பேசினா பேசினதுதான், ஃபுல் ஸ்டாப். ஹல்லேலூயா. சரி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் பிஜு, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீ ஒரு வேலை செய், நீ இப்ப போய் அவங்களுக்கு சொல்லு, நீங்க எல்லாம் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி வச்சிரு, நாளைக்கு காலையில் நான் வந்து பேசுறேன். அப்படி பேசுறது ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனுஷகுமாரனும் அல்ல, அவர் தேவ பிள்ளை, தேவனுடைய. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நீயும் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ಯಾಕೆಂದರೆ ನೀವು
ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನಿಗೆ ಮೀಸಲಾದ ಜನರಾಗಿದ್ದೀರಲ್ಲವೇ? ஆமென். எப்படி? ಮೀಸಲಾದ ಜನರಾಗಿದ್ದೀರಲ್ಲವೇ? அல்லேலூயா. தேவபிள்ளையே, நீங்கள் அந்த இடத்திலே 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் நாம் வாசிக்கிறது உண்மையானால் நம்மளை பார்த்து ஜனங்கள் எல்லா கும்பலுக்கும் நமக்கு அடிமையா தான் இருக்கு. சொல்லுங்க. ஆனால் அந்த குறையா இருக்கிற ஜனங்களுக்குள்ளே இருந்த அவங்களுடைய தேவைகளை அவர் சந்தித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இஸ்ரேல் இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியான ஜனம். எத்தனை ஜனம் இருக்கு தெரியுமா இஸ்ரேல்? ஒரு 2 கோடி இருக்கலாம். 1 கோடி தாழையா பாருங்க. ஆனா உலகம் அப்படி என்ன ஆகுது? நடுக்க வைக்கிற ஆண்டவர். நான் சொல்ல வருகிறது, அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவருக்கு நாம் பரிசுத்த ஜனமா இருக்கணும். அவர் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அவர் நம்மளுக்கு ஆலோசனைக்காரனா இருக்கணும். அவர் நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்கணும். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கணும். அவர் நம்மளை விடுவிக்கிறவரா இருக்கணும். அவர் நம்மளை கண்டித்து ஒரு தகப்பனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை எப்படி? அவர் சத்தம் நாம் கேட்டு உன்னால உணர முடியுதா? கரெக்டா சொல்லுங்க. இது ஆண்டவர் சத்தம் உன்னால பகுத்தறிய முடியுதா? முடியல. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் கஷ்டமா நம்ம நிலைமை இருக்கு. இப்பவும் பால் குடிக்கிறவர்களா இல்ல, கட்டியான சாப்பாடு சாப்பிடுறவர்களா நாம் மாற வேண்டும். 7ஆம் வசனம் வாசிங்க. ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಮಂದಿ ಎಂದು ಇಷ್ಟಪಟ್ಟು ಆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ನೀವು ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗಿಂತಲೂ ಸ್ವಲ್ಪ ಮಂದಿಯಷ್ಟೇ. கொஞ்சம் நமக்கு திறமை இல்லை, நமக்கு அழகு இல்லை, நம்மளுக்கு சொத்து இல்லை, சுகம் இல்லை. நாம் ஒரு சின்ன கும்பலா இருக்கிறோம். ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உன்னை தேடி அவர் உயிர் கொடுத்து வந்தார். உன்னை வாழ வைக்க அவர் வந்தார். உன்னுடைய கூட வாழும்படிக்காய் அவர் வந்தார். உன்னை வழி நடத்தும்படிக்காய் வந்தார். உயிரை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டார். ரத்தம் சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டார். எசேக்கியேல் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. நம்முடைய பலவீனங்களை எல்லா வியாதிகளை அவர் அதில் சுமந்து முடித்தார். அப்படித்தானே? நாலாம் வசனமா 5ஆம் வசனமா 3ஆம் வசனத்துல இருந்திருக்கா? ನಿಜವಾಗಿಯೂ ನಮ್ಮ ಸಂಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದನು. ಅವನು ಹೊತ್ತ ಹೊರೆಯು ನಮ್ಮ ಸಂಕಟವೇ ಹೌದು. ನಿಜವಾಗಿಯೂ ನಮ್ಮ ಸಂಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದನು. ಹೌದು, ಅವನು ಹೊತ್ತು நம்ம ಸಂಕಷ್ಟಗಳನ್ನು ಅವನು ಏನು ಮಾಡಿದ? ನಮ್ಮ ಪಡ வேண்டிய எல்லா பாடே அவன் சுமந்தார். ಅವನು ಹೊತ್ತ ಹೊರೆಯು ನಮ್ಮ ಸಂಕಟವೇ ಹೌದು. ನಾವಾದರೂ ಅವನು ದೇವರಿಂದ ಬಾಧಿತನು, ಪೆಟ್ಟು ತಿಂದವನು, ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟವನು ಎಂದು ಭಾವಿಸಿಕೊಂಡೆವು. ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳ ದೆಸೆಯಿಂದ ಅವನಿಗೆ ಗಾಯವಾಯಿತು. ಎದರಿಂದ? ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳ ದೆಸೆಯಿಂದ. நம்ம சொல்ற நான் ஒன்றும் பண்ணல, நான் என்ன பேசுறேன் எனக்கு தெரியாது, நான் அப்படியெல்லாம் செய்யலையே. மீறுதலுக்காய் அவர் காயங்கள் பட்டார், அக்கிரமங்களுக்காய் அவர் அடிக்கப்பட்டார். தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார்.
இப்படிதான் அவர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை குறித்து பேதர் இனியும் அழகா எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் அவர் முடித்தார். கம்ப்ளீட். கிறிஸ்துவன் அவர் முடித்தார். இவ்வளவு உயிர் வச்சும் அவருடைய சத்தம் உனக்கு பகுத்தறிய தெரியலனா, நம்ம அப்பா அம்மாவோட சத்தம். சிலவங்க சொல்லுவாங்க, நேற்று 5 வருஷம் முன்னாடியே போயிட்டாரு, நேற்று எங்க அப்பா வந்து பேசினாரு, அவரு போட்ட ஸ்ப்ரே எனக்கு அப்படியே ஸ்மெல் வந்துச்சு. ஆனா அவனுடைய உயிரோட வாழ வைக்கிற தகப்பன் இன்னைக்கு நீ வாடுகிறதுக்கு காரணம் அவர் ரத்தம் சிந்தி உன்னுடைய எல்லா சாபங்களும் உன்னுடைய எல்லா பாவங்களும் நீ எவ்வளவு துரோகியா இருக்கும் பொழுது அவற்றை அவர் சுமந்து முடித்து தீர்த்தார். இன்றைக்கு உன்னை கைவிடவில்லை. உனக்காக பிதாவுடைய வலது பக்கத்தில் அவர் இருக்கிறார். நீ ஒரு சிறிய கும்பலாய் இருந்து உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். ஆமென். மூன்றாவது 1 கொரிந்தி 6 அதிகாரம் 2 வசனம். ದೇವಜನರು ಲೋಕಕ್ಕೆ ತೀರ್ಪು ಮಾಡುವವರೆಂಬುದು ನಿಮಗೆ ತಿಳಿಯದೋ? உலகம் உங்களால் ಅದೇ ವಚನದ ದೇವಜನರು ಲೋಕಕ್ಕೆ ತೀರ್ಪು ಮಾಡುವರೆಂಬುದು ನಿಮಗೆ ತಿಳಿಯದೋ? ಲೋಕವು ನಿಮ್ಮಿಂದ ತೀರ್ಪನ್ನು ಹೊಂದಬೇಕಾಗಿರುವಲ್ಲಿ ಅತ್ಯಲ್ಪ ಸಂಗತಿಗಳನ್ನು ಕುರಿತು ತೀರ್ಪು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅಯೋಗ್ಯರಾಗಿದ್ದೀರೋ? ஆமென். நீ சொல்றது போல அபிஷேகம் இருக்கிறவன் போனா அந்த இடம் அசைக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஊர்ல பார்லிமெண்ட் நடக்கணும்னா ஊழியக்காரன் போய் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் இருந்தால் இந்த உலகம் இப்ப நம்ம பார்க்கிறோம், எலெக்ஷன் நடக்குது, ஜனங்கள் ஓட்டு போட்டாலும் ஒரு பார்ட்டி வருது இல்லையா? உலகத்தை எப்படி மாற்றணும்னு ஜனங்கள் உலகம் நினைக்கும் பொழுது அபிஷேகம் இருக்கிற உனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லையா? அப்படித்தானே? அப்படித்தானே? ஹல்லேலூயா. ஆனா நீ பயந்து நடுங்கி ஒதுங்கி கூடி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அப்படி இல்லை விட்டு நாம் தைரியமாக முன்னேறணுமானால் முதலாய் சொன்னது போல அந்த அந்த கட்டளையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி வாழும்படிக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அதில் என்ன எழுதி இருக்குது சொல்லி 2 கருத்துக்கள் சொன்னோம். அந்த பொய்யான அந்த கண்ணுகள், ஆமென், நம்ம பொய் நாவு, ஆமென், கண்ணு சரியா இருக்கணும், நம்மளுடைய வாய் சரியா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னோம். அதிகமாக பேசினா இதையும் நிறைய அதிகமாக போகும்னு சொல்லி கொண்டிருக்கோம். ஆமென். 3வது சொன்னது நம்மளை ஒரு கூட்டமாய் நம்முடைய பெருமையும் பேரும் பார்த்து நம்மளை அவர் அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய பத்ராஸ் படம் பார்த்து நம்முடைய சொந்த பெரிய குடும்பம் பார்த்து அவர் எடுக்கவில்லை. ஒரு சிறு மந்தையாய் அவர் நம்மளை தெரியும். யோவான் சுவிசேஷத்திலே அவர் எழுதியிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சிறு ஆட்டின் கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் உங்க மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பட் நமக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இப்படிதான் பைபிள் வாசிக்க மாட்டேன், பிரேயர் பண்ண மாட்டோம், ஆலயத்துக்கு போக மாட்டோம், உபவாசம் பண்ண மாட்டோம். அவங்க எல்லாம் பண்றாங்களா? அவங்க அப்படி போறாங்களா? அவங்க இப்படி இருக்காங்களா? மற்றவங்களை ஒப்பிட்டு நம்ம பேசக்கூடாது. வேதம் என்ன சொல்றது? வார்த்தை வாழ நம்ம கற்றுக்கணும். ஆமென். நம்மளே பார்த்து அவங்க நம்ம கிட்ட வந்து கேட்கணும், இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது சமாதானமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஹல்லேலூயா. இப்ப பிள்ளையே நான் சொல்ல வருகிறது, இந்த நாளில் நம்மள ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ஆமென். இந்த 21 நாள் முடிக்கிறதுக்குள்ளே அந்த வல்லமைக்குள்ள நிரம்படிக்காய் நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு நம்மளில் பரிசுத்தம் தேவையா இருக்கிறது. ஆமென். பரிசுத்தவான்களே, ஆமென், என்னிடத்தில் சேருங்கள் என்று சொல்லித்தான் நம்ம ஆரம்பிச்சோம். அந்த பரிசுத்தவானா இருக்கிறதுக்கு 3 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 3 கருத்துக்கள் இனியும் விரிவா பேசினா இன்னைக்கு ஃபுல் பேசலாம். ஹல்லேலூயா. ஆமென். பட் நான் அது விரும்பல. உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது.
அந்த வசனத்துப்படி வாழும்படிக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்மளுக்கு நம்முடைய பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய உயர்வுக்கு அது ஒரு ஒரு பாதையாக இருக்கும். நம்முடைய முன்னாடி போறதுக்கு ஒரு வெளிச்சமா இருக்கும். அப்பொழுது வாதையின் கூடாரத்துக்கு அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமென். 1 தெசலோனி 3:13 வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி சொல்லப்படுகிறது. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು 1 தெசலோனி 3:13 தமிழ் வாசிங்க ஒருத்தர் எடுங்க. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ದೃಢಪಡಿಸಿ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ದೃಢಪಡಿಸಿ ತನ್ನ ಎಲ್ಲ ಪರಿಶುದ್ಧ ಪರಿವಾರ ಸಮೇತ ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಪರಿವಾರ ಸಮೇತ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದಾಗ ತಂದೆಯಾದ ದೇವರ ಸಮಕ್ಷಮದಲ್ಲಿ ನೀವು ಪರಿಶುದ್ಧರು ನಿರ್ದೋಷಿಗಳು ಆಗಿರುವಂತೆ ಮಾಡಲಿ. பரிசுத்தர் தமிழ் படிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆட்டம், அப்படி ஆடுது இப்படி ஆடுது, ஒரு உறுதி இல்ல. ஏன்? நம் தேவனோடு கூட நெருக்கமா இல்ல. ஏன்? நம்முடைய இடத்தில் தவறுகள் இருக்கு. என்ன தவறு? நம்ம பார்க்க கூடாதது பார்க்கிறோம், நான் பேசக்கூடாது நான் பேசுறோம், நான் பொய் சொல்றோம். ஆமென். தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படாமல் இருக்கிறோம். இந்த நாளிலே நம்மளை நாம் சரிப்படுத்த வேண்டும். இந்த 2ஆம் உபவாச நாளிலே தேவன் பேசும்படிக்காக, தேவ வல்லவர் நமக்குள்ளே இறங்கி வரும்படிக்காக, தேவனுடைய கிருபையில் நிரம்பும்படிக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்றது, இந்த 21 நாள் உபவாச நாட்கள் விசேஷமான நாட்கள். இதுபோல ஒரு நாள் கிடைக்கும்போது நம்ம சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அதனால he summons the heavens above and 5ஆம் வசனம், gather my godly ones to me, those who have made a covenant with me by sacrifice. Hallelujah. நம்ம கூடி வந்தது, gather my godly ones to me, ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்டு படிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். அப்போது தேவ சத்தம் கேட்கும்படிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுக்கு நம்முடைய இதயம் ஸ்திரமாக இருக்கிறோமா? இல்லை விட்டு வாய் ஸ்திரமாக இருக்கும்படிக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். எந்த இடத்தில் தவறு, நான் மறுபடியும் சொல்றோம், என்னிடத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தி நான் வந்து எந்த இடத்தில் தவறு இருக்கு, நீ முன்னாடி வர முடியாதுன்னு சொல்லுதுக்கும் நம்மளே நம்முடைய குறைவுகள் ஒப்பு கொடுத்து நாம் முன்னாடி வந்ததான் நடவாங்க. ஏன்னா நம்முடைய ஊழியருக்கு மறைத்த ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீ வளரணும், பெருகணும், ஆசீர்வதிக்கப்படணுமானால் நம்முடைய குறைவுகள் மன்னிக்கப்பட்ட தவறுகள் ஒப்புரவாக வேண்டும். இல்லை விட்டால் நாம் என்ன பண்ண முடியாது. வெளிப்படுத்துவார், கட்டாயம் வெளிப்படு. நீ ஒப்பு கொடுக்காம இருந்தால் ஆண்டவர் வெளிப்படுத்து. ஏன்னா எல்லா குடும்பத்துக்காக நான் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிச்சு கொண்டிருக்கேன். ஹல்லேலூயா. அதில் நீ ஒப்பு கொடுக்கலன்னா ஆண்டவர் சொல்லுவார், இந்த இடத்துல கடை இருக்கு. லாஸ்ட் மீட்டிங்லையும் சில இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல கரெக்ஷன் இருக்கு. இப்போ கூட சிலருடைய ஹிருதயங்கள் சரியில்லை. என்ன இல்லை? ஹிருதயத்தின் எண்ணங்கள் சரியில்லை, நினைவுகள் சரியில்லை, பார்வை சரியில்லை, வார்த்தைகள் சரியில்லை. நாம் இது முடிக்கப்படுது 24ஆம் தேதி நாம் இது முடிக்கப்படுது ஒரு பெரிய வெற்றியோடு, ஒரு அபிஷேகத்தில், ஒரு பிரகாசமாய் ஒளிமயமாய் நாம் எழுத வேண்டும். அதுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அதுக்காக நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். நம் கண்களை மூடுவோம். நம்ம எல்லாம் விழுங்கள் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ஜெபத்துக்காக ஒப்பு கொடுப்போம்.